மாடம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். முதலில் ஒரு துயரமிக்க ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டுதான் நம்ம இந்த ஷோவுக்குள் செல்ல வேண்டிய ஒரு சூழல். சில நாட்களுக்கு முன்பு மே 17 இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ரயில் நிலையங்களில் உள்ள இந்தி எழுத்துக்களை அழிப்பது என்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அப்படி பார்க் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியான இந்தி எழுத்துக்களை அழித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு தோழர் சிவா திலீபன் என்பவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த ரயிலில் பாய்ந்தார் அப்படிங்கிறதுமே நம்ம அறிந்த செய்தி. அதுக்கப்புறமேல் அவர் மிக கடுமையான அளவிற்கு படுகாயம் அடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்புறமேல் சுயநினைவு இல்லாமல் இருந்தார். அப்போ கூட அவர் தமிழ் வாழ்க என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்படின்லாம் தோழர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட பார்த்துட்டு வந்து இந்த மாதிரியான இளைஞர்கள் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது, உயிருடன் இருந்துதான் போராட வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்று சிவா திலீபன் அவர்கள் இறந்து விட்டார்கள். அவருக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் நம்ம மிக துயரத்தோட வேதனையோடு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, தயவு செய்து உங்களுடைய உயிர்களை நீங்கள் ஆயுதங்களாக மாற்ற வேண்டாம். அதற்கான தேவையும் இல்லை. இப்போ மொழி போராட்டத்தினுடைய காலகட்டத்தில் மொழிப்போர் தியாகிகள் தங்களுடைய தேக்குமர உடலை தீக்கு இரையாக்கினார்கள்னா அன்னைக்கு இருந்த நெருக்கடி என்பது வேற. அன்னைக்கு இந்திங்கிறது எப்படியாவது வந்துடும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியின் காரணமாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதே மாதிரி 2009 காலகட்டத்தில் முத்துக்குமார் ஈழப்போர் நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அந்த கோரிக்கைக்காக உலகத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர் சாஸ்திரி பவன் வாசலில் தீக்குளிப்பு நடத்துகிறார். அதுவுமே அன்றைக்கி ஒரு இனப்படுகொலையினுடைய உச்சகட்டமாக இருந்தது. ஆனாலும் அந்த மரணம் அந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தவில்லை. அதற்கு பிறகு லட்சக்கணக்கான தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவினால் கூட அதற்கு எதிரான குரல்கள் அப்படிங்கிறது வலிமையாக இருக்கிறது. அவ்வளவு சீக்கிரம் இங்கே இந்தியை திணிக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. சமீபத்தில் கூட அந்த திருச்சி ரயில்வே நிலையத்தில் இதில் இந்தியில் எழுதப்பட்டிருந்த பெயரை மிகப்பெரிய கடுமை எதிர்ப்புக்கு இடையில ஒன்றிய அரசு மாற்றியதை பார்க்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்கவே இந்தி பேசாத மாநிலங்களிலிருந்து இந்தி திணிப்புக்கு எதிரான குரல்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. அதனால் நாம் தனித்து விடப்படவில்லை. இந்த கோரிக்கைகளுக்கான குரல்கள் அதற்கான நியாயங்களுடன் உணரப்படக்கூடிய ஒரு சூழலில் இப்படியான உயிரிழப்புகள்ங்கிறது தவிர்க்க முடியாதவை. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொன்னதை போல உயிரோடு இருந்து போராடக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு தேவை. இது நான் இப்படி சொன்னதுனால அப்போ நெருக்கடி வச்சுன்னா உயிரிழப்புகள் ஓகே தானா அப்படின்னா அதுவும் கிடையாது. கண்டிப்பாக உயிரை இழந்து நாம் போராட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் எந்த விதமான அதிகாரமாக இருந்தாலும் எந்த விதமான ஆதிக்கமாக இருந்தாலும் உயிரோடு இருந்து போராட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்முடைய இளைஞர்களிடம் வைத்துக் கொள்கிறோம். சோக்குழப்பம் இது முச்ச திசு. நான் உங்கள் சுகுணாதிவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். நேற்றிலிருந்து தமிழக வெற்றிக் கழகம் மீண்டும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்தார் நோன்பு, அதாவது நோன்பு துறப்பு விழா நேற்று நடைபெற்றது. எல்லா கட்சிகளுமே நோன்பு துறப்பு விழாக்களில் பங்கு பெறுகின்றன. அது உண்மையிலேயே தமிழ்நாட்டுடைய தனித்துவம். இன்னும் சொல்லப்போனால் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுக கூட இப்தார் விழாவை எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். போன ஆண்டெல்லாம் பார்த்தோம்னா விஜய் வருகிற பொழுது பயங்கரமா பரபரப்பெல்லாம் இருந்தது. இந்த தடவை அந்த பரபரப்பெல்லாம் காண போக போக விஜய் மாதிரியான உச்ச நட்சத்திரங்கள் அடிக்கடி பொதுவெளிக்கு வந்தால் அது ஒரு நார்மலைஸ் ஆகிடும் அப்படிங்கிறதான். இப்போயும் கொஞ்சம் பரபரப்பெல்லாம் இருந்தாலுமே கூட போன ஆண்டோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த ஆண்டு அப்படி இல்லை. இந்த ஆண்டு கொஞ்சம் தப்பு தான் அவர் தொழுதாருங்கிறது வேற விஷயம். குரான் புக்கே தலையில் வச்சு படிச்சிருந்தா அப்படி கில்லி படத்தில் படிக்கிற மாதிரி. ஆனால் ஒரு விஷயத்திற்கு விஜய் முற்றுப்புள்ளி வைத்திருக்கார். என்னன்னா, நாங்கள் தனித்துத்தான் போட்டியிடப் போகிறோம், நாங்கள் யாருடனும் கூட்டணிக்கு போக போறது கிடையாது, இதை நான் உறுதியாக அறிவிக்கிறேன் இருக்காரு. அதுக்கப்புறம் இது ஒரு வதந்தி இருக்காரு. அந்த வதந்தியை யார் பரப்பினார்கள், ஏன் அப்படி ஒரு வதந்தியை உடனடியாக இவர்கள் மறுக்கவில்லை என்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது. இன்னொன்று, இரண்டு விதமான குரல்கள் தாவேக்காவிலிருந்தே வந்தன. ஒன்று, நிர்மல்குமார் நாங்கள் யாரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஆதவர்ஜனா எங்களுக்கு 90 சீட்டுகள் 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி அப்படின்னு ஆஃபர்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு நயனா நாகேந்திரன் ஆதவர்ஜனா யாருன்னே தெரியாது அப்படின்னு அவருக்கு தெரிசா மட்டும் தெரிஞ்சிருக்குது. ஆதவர்ஜனா யாருன்னே தெரியாது அப்படின்லாம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆக மொத்தம் எப்படியா இருந்தாலுமே இந்த கேள்விகளுக்கு விஜய் பதில் சொல்லாவிட்டாலும் நாங்கள் 214 தொகுதிகளிலும் தனித்துத்தான் போட்டியிடப் போகிறோம் என்று சொல்லிவிட்டார். உண்மையிலேயே அது வரவேற்புக்குரியது. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் அது அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க. அதுவும் நம்ம எக்ஸ்பர்ட்லாம் எனக்கு டெல்லியில இருந்தே வந்திருக்கு. அந்த சோர்ஸ் சொல்லியிருக்கு, இது சொல்லியிருக்கு அப்படின்னு போட்டு ஊட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ தெளிவாகவே 4 முனை போட்டி அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது. அதாவது சசிகலா ராமதாஸ் இல்லாட்டி
அது வந்து 5 முனை போட்டி. அதை யாரும் கணக்கில் எடுத்துவாங்களான்னு தெரியல. ஆனால் நேற்று ஒரு சசிகலை ஆதரவாளர்லாம் ஒரு வீரத்தோட ஃபைட் பண்ணதெல்லாம் பார்த்தோம் நம்ம ஒரு தனியார் தொலைக்காட்சியில். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா தனித்து போட்டி, தாவேகோட சில கட்சிகள் வந்து கூட்டணியாக இருக்கலாம், நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல தனித்து போட்டி. ஆக மொத்தம் 4 முனை போட்டி அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது. ஆனால் இதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையுமே நம்ம கவனிக்கிறோம். என்னன்னா, சாயந்தரம் இப்தார் விழாவில் விஜய் இப்படி அறிவிக்கிறார், நாங்கள் வந்து யாரோட கூட்டணி கிடையாது, தனித்துத்தான் போட்டின்னு. இரவு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகின்றன. சிபிஐ விசாரணையில் இதை வைத்து தான் விசாரிக்கிறாங்க. நமக்கு உறுதியாக தெரியாது, அப்படியான தகவல்கள் இதை வைத்து தான் விசாரிக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ட்ரோன் இமேஜில் இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் வெளியாகின்றன. இதை வந்து தாவேகாவினர் அழித்து விட்டார்கள். சிபிஐ வந்து இதை ரெக்கவரி பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார்கள். என்னன்னா வந்து விஜய் அந்த வேன் மேலே ஏறி பார்க்குறப்ப அந்த அந்த ஒரு பருந்து பார்வையில் பார்க்கக்கூடிய அதை பார்க்குறப்ப நமக்கே பகிர்ந்து இருக்கு. அவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள், அவ்வளோ குவிந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக கொஞ்சம் அசைஞ்சா கூட அங்கே உயிர் பலி நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தாலும் அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. இது இடையில ஒரு பாதுகாப்பு அதிகாரி வேற இந்தியும் தமிழும் கலந்து வேற சொல்றாரு, ரொம்ப கூட்டம் அதிகமாகிடுச்சுங்கிறப்ப அதை பற்றி கவலைப்படாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள். இது வந்து ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான். இப்போ இன்னொரு விஷயம் யூகமாக பேசப்பட்டது அப்படிங்கிறது, யூகம் அப்படிங்கிறத தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது. என்னன்னா, ஜனநாயகன் படத்துடைய படப்பிடிப்பே நடந்தது. கரூரில் நடந்த அந்த கூட்டத்தை ரகசியமாக படம் பிடித்தார்கள் அப்படின்னு சொல்லியும் சில புகைப்படங்கள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த உயிர் பொலி நடந்துதான் அந்த ஷூட்டிங் படத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிறது இல்லை, விஜய் படம் பெரிய மாசா கூட்டம் கூடுகிறது அப்படிங்கிறத அவங்க தொடர்ச்சியா வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ கரூருக்கு முன்னாடி நாமக்கல் எல்லாம் எடுத்திருப்பாங்க, அப்படி வந்து கரூர்லயுமே ஒரு ஷூட்டிங் தான் எடுத்திருக்கிறாங்க. ஆக மொத்தம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டம் என்பது ஒரு படப்பிடிப்பினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது, அதனால்தான் இந்த அசம்பாவிதமே நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதமுமே வைக்கப்படுகிறது அப்படிங்கிறதுமே பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னா, ஏன் இந்த தகவலை விஜய் தெரிவிக்கவில்லை, இப்படி செய்வது அறமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து விஜய்க்கு ஒரு மாஸ் கொடுக்கிறது அல்லது விஜய் புகழ்ந்தெல்லாம் பாடல் வைக்கிறாங்கலாம் ரொம்ப வழக்கமானது தான். நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே இருக்கும். நான்லாம் சின்ன வயசுன்னு சொன்னால் வயசு தெரிஞ்சிடும், சரி ஓகே. எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாமல் அமெரிக்காவில் மருத்துவமனையில் படுத்திருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா தேட்டர்லலாம் ஒரு நியூஸ் ரீல் போடுவாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு எம்ஜிஆர் நடந்து வரும். அப்படி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எம்ஜிஆருடைய பல்வேறு விதமான காட்சிகள்லாம் இணையத்தெல்லாம் ஒன்று பண்ணுவாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஏழை ஜாதிங்கிற படத்தில் அதே மாதிரி விஜயகாந்த் வந்து ரோட்டில் போகிறது, மக்களை வர பார்க்குறது, இதெல்லாம் ஒரு கேண்டிடேட் ஷாட்டை எடுத்து வச்செல்லாம் சேர்த்தெல்லாம் பார்த்துருப்பாங்க. உண்மையிலே அப்படி வந்து விஜய் வந்துன்னா விஜயோடைய கட்சியில் பேசுறது போகிறது அந்த மாதிரியான காட்சிகளை இணைத்திருக்கலாம், அல்லது அதுக்குன்னு ஆட்களை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து கூட கூட்டம் மாதிரிலாம் எடுத்திருக்கலாம். இப்போ ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு போய் அதை ஒரு படப்பிடிப்பாக எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ இவர் எல்லாமே சினிமாவாக பார்த்து கொண்டிருக்கிறாரா, இந்த இவங்களுடைய விளம்பரத்துக்குத்தான் மக்கள் பலியானார்களா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. இது என்னன்னா, இப்போ இது வரைக்கும் சிபிஐ விசாரணையில் இப்போ தமிழ்நாடு அரசு போட்ட எஃப்ஐஆரில் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு காவல்துறை போட்ட எஃப்ஐஆரில் விஜயனுடைய பெயரே இல்லை, அவர் வந்து அக்யூஸ்டே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட செயலாளர் புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் தான் அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பட்டியலில் இருக்கிறார்களே தவிர விஜய் இல்லை. ஏன்னா விஜய் வந்து அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள், அங்கே போய் பேசினவர் தான். ஆனால் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய வீடியோக்கள், புகைப்படங்கள்லாம் பார்த்தோம்னா இவர் தான் அக்யூஸ் நம்பர் 1 அப்படிங்கிற அளவுக்கு இந்த வழக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொலை நடப்பதற்கு காரணமாக இருந்தார் அப்படிங்கிறது, இது ஒரு கொலை வழக்காக மாற்றப்படுவதற்கான சாத்தியங்களுமே இருக்கிறது. என்ன ட்விஸ்ட்னா, செந்தில் பாலாஜி தான் இந்த வழக்கில் மாட்டுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு நம்ம தலைவரே மாற்றுவார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. இதே நேரத்தில் நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, இவ்வளோ நாள் இதை வந்து சிபிஐ வைத்துக்கொண்டு ஏன் இதை வந்து வெளியிடவில்லை, ஏன் திடீர்னு அவர் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவித்த சில மணி நேரங்களில் மட்டும் ஏன் வந்து லீக் ஆகி இது வந்து விவாதத்துக்கு உள்ளாகிறது அப்படிங்கிற கேள்வியுமே கண்டிப்பாக ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய, கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. நேற்று வந்து அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியானுச்சு. நேற்று நைட்டு வந்து இப்தார் நோன்பு விஜய் முடித்த உடனேயே அதை வந்து வெளியிட்டதே வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிற யூடியூப் சேனல் நடத்துகிற ஒரு 2 பேர் தான். அதிலிருந்து தான் வந்து மொத்தமாக மற்ற ஆட்களும் அதை ஷேர் பண்ணி இப்போ வரைக்கும் அது பேசு பொருளாக இருக்குது. ஆனால் வந்து இமீடியட்டாக வந்து இந்த தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சா, இல்லை அவங்களுக்கு அப்படியே வந்து சிப்பு பொருத்தி அவங்க அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டாங்களான்னு தெரியல. காலையிலேருந்து இது வந்து திமுகவின் சதி, இப்போ திமுக பாருங்கள், இது இதெல்லாம் வந்து ஒழிச்சு
வச்சுட்டு இந்த வீடியோவெல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல திமுகவை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தாவேகா, பாஜக, அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறதே வந்து இது ஒரு செட்டப் டிராமா அப்படிங்கிற மோட்லேயே தான் பிகினிங்ல இருந்தே போயிட்டு இருக்கு. ஏன்னா வெளிப்படையாக பாஜக இருக்க எல்லா தலைவர்களுமே வந்து வெளிப்படையாக வந்து பிரஸ் மீட்டுகளில் வந்து விஜய் வந்து எங்களோட வரணும், எங்களோட வந்தால் வந்து ஒற்றை எதிரி திமுக, அவங்கள வீழ்த்தணும், அதுக்கு நாமெல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு எல்லா பாஜக தலைவர்களும் பேசியிருக்காங்க. வெளிப்படையாக வந்து நயினா நாகேந்திரனே வந்து அவர் இங்கே வந்தாருனாக்க சிபிஐல இருந்தெல்லாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட எல்லா தலைவர்களும் பேசியிருக்காங்க. அதிமுக செந்தில் பாலாஜி தான் காரணம், அமித்ஷா முன்னாலையும் பேசியிருக்காரு. அதிமுகவோட பொதுச் செயலாளரே வந்து தாவேகா கொடியை காட்டி அது தாவேகாவோட கொடியோ இவங்க செட்டப் பண்ணக்கூடியோ அவர் கூட்டணிக்கு வரணும் வெளிப்படையாகவே அவரும் பேசியிருக்காரு. கரூர் சம்பவத்தில் கொடுக்க அவ்வளவு முட்டு கொடுத்தாரு தாவேகாவுக்கு. ஆனால் திடீர்னு இப்போ வந்து அவர் யாருன்னே தெரியாது கூட்டணிக்கெல்லாம். அதிமுகவும் நேற்றுலேருந்து தொடர்ந்து பாஜக குரலாகவே ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து கூட்டணிக்கெல்லாம் கூப்பிடல, கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடக்கல அப்படின்ட்டு. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு குடும்ப பிரச்சனையில் விஜய்க்கு வந்து அவருக்கு ஒரு டவுன்ஃபால் நடக்குது, அவருக்கான ஆதரவு குறையுது அப்படின்னோடனே இல்லை அவரை வந்து ஏதோ ஒரு வகையில் பேசு பொருளாகவே வச்சிருக்கணும். அவர் வந்து பாஜக ஆதரவுல வந்து பார்த்தீங்களா அண்ணன் வந்து இவ்வளவு சிபிஐ வழக்கு ஒரு பக்கம், ஜனநாயகன் வழக்கு ஒரு பக்கம், கூட்டணிக்கு வான்னு கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க. ஆனாலும் மக்களுக்காக அவர் வந்து அந்த கூட்டணியை உதறி தள்ளிட்டு தனியாக நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்குது. பாஜக பிகினிங்ல இருந்து நம்ம பேசிட்டே இருக்க மாதிரி தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு பின்னாடி பாஜக பிகினிங்ல இருந்து அவர் வந்து சிபிஐ ஜனநாயகன் இல்லை, அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து என்னைக்குமே வந்து பாஜக வந்து எந்த ஒரு இடத்துலையும் விமர்சிச்சது கிடையாது. இப்போ பாஜக ஆதரவா எவ்வளவோ 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக செஞ்சிருக்காங்க, எதுக்குமே ஒரு போராட்டம் நடத்துனது கிடையாது. பிகினிங்ல இருந்தே அவர் பாஜக ஆர்எஸ்எஸோட செல்ல பிள்ளையா தான் இருக்காரு. அவரோட இமேஜ் கீழே இறங்கும் போதெல்லாம் பாஜக வாலண்டியரா முன்னாடி வந்து அவரோட இமேஜை தூக்கி பிடிக்கிறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தாவேகாவை வச்சு பாஜகவோட ஒரே நோக்கம் பாஜகவுக்கு ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு இருக்கிற சிறுபான்மையினர் வாக்குகள், தலித்துகள் வாக்குகள் அப்படின்ட்டு இருக்கிற வாக்குகளை இந்த வாட்டி திமுகவிட்ட இருந்து பிரித்து தாவேகாவுக்கு கொண்டு போகணும். அதுதான் பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அதுக்கான வேலைகள் தான் பின்னணியில் நடந்துகிட்டே இருக்கு. அதாவது இப்போ பொதுவாக சொல்லுவோம், இப்போ வந்து வானவில் வந்துருச்சு அப்படின்னா அது மழை வருவதற்கான ஒரு அறிகுறி. அதே மாதிரி இப்போ பறவைகள், நாய்கள்லாம் வினோதமாக கூட்டமாக போனால் வந்து பூகம்பம் வந்துருச்சுங்க மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி தேர்தல் வந்துருச்சுனாலே மோடி வந்து இங்கே வந்துட்டு போகுது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு விஷயம். முதல்லலாம் தேர்தல் வந்துருச்சுன்னா மோடி இங்கே வருவார், எடப்பாடி பழனிசாமி இங்கேருந்து டெல்லிக்கு போகிறாரு, பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னென்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்கிறார். பார்த்தோம்னா இன்றைக்கி காலையில் கிளம்பி போயிருக்கார். ஆக மொத்தம் இங்கே வந்து திமுகவில் இன்னும் சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள்லாம் பேச்சுவார்த்தை முடிவடையவில்லை என்றாலும் கூட அவங்க கிட்டத்தட்ட ஒரு அரைக்கணரை தாண்டிட்டாங்க. 43 சீட்டுகள் வந்து உறுதியாகிவிட்டது. ஆனால் இங்கே பார்த்தோன்னா இன்னும் பேச்சுவார்த்தையை தொடங்கலை. தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க. இங்கே வேட்பாளர் நேர்காணலாம் போயிட்டு இருக்குது. திமுகவில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்து விட்டது. இங்கே வந்து இன்னும் பார்த்தா இன்றைக்கி 19ஆம் தேதினா கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் தான் இருக்கிறது வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனால் இன்னமும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையே நடக்கலை. எவ்வளோ சீட்டுனே முடிவு பண்ணல. அதுக்கப்புறம் என்னென்ன தொகுதி அப்படிங்கிறது அடுத்த கட்டம் இருக்கிறது. அப்படிங்கிறப்ப ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ திமுகவில் வந்து பேச்சுவார்த்தை, இப்போ வந்து சிபிஎம்முக்கு விடுதலை சிறுத்தைகளும் பிரச்சனை இருக்கிறது அல்லது காங்கிரஸுக்கு பிரச்சனை இருந்தாலுமே கூட அவங்க நேரடியாக அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து தான் அதோட பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க. ஜெயலலிதா காலத்தில் வீட்டிலலாம் போய் நடத்துகிறாங்க. நம்ம மீண்டும் அதுதான் கேட்குறோம். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கிரிப்பை முழுவதுமாக இழந்து விட்டாரா? டெல்லியில் போய் உட்காந்து பேச வேண்டிய ஒரு அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குன்னா, இந்தியாவே ஆளக்கூடியது பாஜகவாக இருக்கட்டும், ஆனால் தமிழ்நாட்டை இருக்கக்கூடிய பெரிய கட்சி அது. அந்த கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டம் கண்டிப்பாக அதிமுக, தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சியும் அதிமுக தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிமுக தன்னுடைய அத்தனை பிடிகளையும் இழந்து விட்டு அங்கங்கே போய் சரண்டர் ஆகி கொண்டிருப்பது என்பதே ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிகுறியாகத்தான் நம்ம இதை பார்க்குறோம். அதுலேயும் இன்னொரு வினோதமான விஷயம் என்னன்னாக்கா, பியூஷ் கோயல் வந்து இன்னைக்கு நைட்டு வராரு. நைட்டு வந்து நாளைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடக்க போகுது. பெரும்பாலும் வந்து அதிகபட்சம் என்ன எவ்வளோ யார் கூட்டணின்னு சொல்லி பாஜகவுக்கும் அதிமுக இடையே தொகுதி பங்கீடு நடக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. பியூஷ் கோயல் அங்கேருந்து வராரு டெல்லியில் இருந்துனாக்கா, அவர் வீட்டில் உட்காந்து பேப்பர் கீப்பர்லாம் போட்டு கணக்கு போட்டு இந்த தொகுதி வாங்கிக்கலாம் அந்த தொகுதி வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு வரப்போறதில்லை. அவர் வந்து ஆல்ரெடி அமித்ஷாட்ட பேசிட்டு அமித்ஷாட்ட இதெல்லாம் போய் செய்ய போகிறோன்னா அமித்ஷா உத்தரவின் பேரில் தான் அவர் வராரு. அப்போ மோடி இப்போ பியூஷ் கோயல்கிட்ட என்ன பேசணுங்கிறத அவர் முடிவு பண்ண வழி இல்லாமல் அந்த அவர்கிட்ட போய் என்ன பேசுறதுன்னு கேட்குறது திருப்பி அமித்ஷாட்டையே இங்கேருந்து டெல்லிக்கு போய் இன்னைக்கு அமித்ஷாட்ட அது போகும்போது நிருபர்கள் கேட்குறாங்க, எதுக்கு டெல்லி பயணத்தோட நோக்கம் என்னன்னு, அதை பற்றி உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் இது டெல்லி
டெல்லி போறாருன்னா அமித்ஷாவை தான் சந்திப்பாரு அப்படின்ட்டு, அதை வந்து அப்புறம் சொல்றேன் அப்படின்ட்டு போறாரு. இப்போ இவர் போய் வந்து பியூஷ் கோயல்கிட்ட என்ன பேசுறதுங்கிறத அமித்ஷாட்டியே போய் கேட்கிறாரு. இதுக்கு எதுக்கு பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமின்னு தெரியல. அமித்ஷா தான் கூட்டணி அறிவிச்சாரு. அவர் வந்து யாரு பேசக்கூட விடல எடப்பாடி பழனிசாமியை. அவர் தான் ஒரு பிரஸ் மீட் வச்சு இவங்க கூட்டணி அமைச்சுக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னாரு. அதுல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை வாட்டி விமர்சனம் செஞ்சாலும் என்டிஏ தலைமையிலான கூட்டணி, என்டிஏ ஆட்சி வரப்போது, டபுள் இன்ஜின் அரசு அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சீட்டு ஒதுக்கீட்டுல கூட அமித்ஷா தான் முடிவு எடுக்கிறாரு அப்படின்னாக்க டம்மி மாதிரி எதுக்கு எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயலையும் நாளைக்கு மீட் பண்ண வைக்க போறாங்க அப்படின்ட்டு தெரியல நமக்கு. ஒரு முறை அவர் டெல்லிக்கு போய் இப்படிதான் அமித்ஷாவையும் சந்தித்தார், பிறகு மோடியும் சந்தித்தார். எதுக்கு மோடியை சந்திக்கிறீங்கன்னா அமித்ஷாவோட என்ன பேசுறேன் என்பதை மோடியிடம் தெரிவிக்க போனேன் அப்படின்னாரு. அது அமித்ஷாட்டே மோடி ஃபோன் பண்ணி கேட்டுப்பாரு என்னதாங்க பேசுனீங்கன்னு. அதை இவர்கிட்ட சொல்லி அந்த அளவுக்கு தான் அதிமுக ஆகியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். துரந்தர் 2 திரைப்படம் வெளியாக போகிறது அப்படிங்கிற தகவல்கள், அதற்கு சில செலிபிரிட்டிலாம் பார்த்துருக்குறாங்க. இப்போ என்னென்னா அதில் பிரதமர் மோடி பதவியேற்பது, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பண மதிப்பிழப்பை அவர் அறிவிப்பது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறாங்க. துரந்தர் 1 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து இந்த இந்துத்துவ படங்கள்ங்கிறது தொடர்ச்சியாக திட்டமிட்டு எடுக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும், காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும், இவையெல்லாம் தொடர்ச்சியாக திட்டமிட்டு எடுக்கப்படுகின்றன. ஆனால் அந்த படங்களுக்கும் துரந்தர் படத்துக்கும் உள்ள மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னென்னா, கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்லாம் படமே கிடையாது. அதெல்லாமே முழுக்க முழுக்க நாடகம். அதை பார்த்தீங்கனாலே இது வந்து திட்டமிட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எடுக்கப்பட்ட அவத்த குப்பை அப்படிங்கிறது தெரியும். ஒரு ஈரான் இயக்குனரே வந்து கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் காரி துப்பிட்டு போனார். இது படமே கிடையாது, எதை போய் தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் துரந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் உள்ள ஒரு சினிமா. அந்த சினிமா தொழில்நுட்ப ரீதியிலாக, ஒரு அழகியல் ரீதியிலாக ஒரு சினிமாவாக எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அந்த மாதிரியான படங்கள் தொடர்ச்சியாக இவ்வளோ அழகியலோட தொழில்நுட்ப ரீதியாக எடுக்க ஆரம்பிச்சதுன்னா பிரச்சாரத்தில், வலதுசாரி பிரச்சாரத்தில் வெற்றி பெற்று விடுவார்கள். நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆறுதல் என்னென்னா, மோகன் சத்திரியனுக்கு படமும் எடுக்க தெரியாது, அவருக்கு பேட்டியும் கொடுக்க தெரியாது, அவருக்கு ட்வீட் எழுத தெரியாது. அதனால் அவர் என்ன சொன்னாலும் பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இவங்கெல்லாம் நல்லா படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய டேஞ்சர். அந்த துரந்தரே வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த படத்தில் முஸ்லீம்கள் என்றாலே அவர்கள் வந்து மிக மோசமான காட்டு பிராண்டிகள், ரத்த வெறி பிடித்தவர்கள் அப்படிங்கிறது மாதிரி தான் அந்த படமே முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்டிருக்கும். முதல் சீனில் விமானத்தில் வந்து கடத்தி வச்சிருப்பாங்க வந்து தீவிரவாதிகள். அதில் பார்த்தோம்னா அந்த அதிகாரி போவார், மாதவன் போய் அவர் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்வார். ஒரு RSS முழக்கத்தை வந்து ஒரு அதிகாரி வைப்பதை பார்க்குறோம். அவர்கள் வந்து என்னன்னா இந்தியர்கள்னு பேச மாட்டாங்க, அவங்க வந்து இந்துக்கள் அப்படின்னு தான் பேசுவாங்க. நாங்கள் இந்துக்களை கொலை செய்வோம் என்று சொல்ல. பாகிஸ்தானை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அவ்வளோ கேவலமாக அழுக்காக அருவறுப்பட அடைந்ததா, யாரும் யாரையாவது கொலை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியான மிக கேவலமாக சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம். இப்போ வந்து துரந்தர் 2 அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில. இதில் பெரிய ஆச்சரியம்லாம் என்னென்னா, ஆச்சரியம் கிடையாது, அதான் இயல்பு. ஜான்வி கபீர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, அந்த மாதிரி பழிவாங்க போகிறோம் வந்து இது வந்து நாங்கள் வந்து வஞ்சம் தீர்க்கப்பட்டதற்கான பழிவாங்குதல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அம்மாவை தான் நான் ஹோம் பவுண்ட்லலாம் பார்த்து காட்டின் விட்டுக்கிட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தோம். ஹோம் பவுண்ட் படம் என்பது தலித்துகளும் இஸ்லாமியர்களும் எப்படி இந்த நாட்டில் வந்து சுரண்டப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மோடியினுடைய ஆட்சியில் வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எப்படி வந்து கொரோனாவில் வந்து நடக்க விடப்பட்டார்கள் என்பதை தத்துரூபமாக சித்தரித்த ஒரு படம். அந்த படத்தில் வந்து இவங்க ஒரு தலித்தை நடிச்சிருப்பாங்க, வீட்டில் அம்பேத்கர் படமெல்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு பௌத்தராக நடித்திருப்பார்கள். ஆனால் அந்த படத்தோட கேரக்டருங்கிறது வேறு தானே. அவங்க வந்து ஆக மொத்தம் என்னன்னா கோலிவுட் பாலிவுட் நடிகரிடம் இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ வெறி, இஸ்லாமிய நடிகர்கள் கூட அந்த இந்துத்துவ வெறிக்கு வந்து தூபம் போகிற மாதிரி தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான படங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்மலாம் கிட்டத்தட்ட அதை நான் விட்டு நகர்ந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. இந்த விஜயகாந்த் படம், அர்ஜுன் படத்தெல்லாம் விட்டு நம்ம 30 வருஷமாக கடந்து வந்துட்டு இந்த முஸ்லீம் தீவிரவாதிகள், பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு விஜயகாந்த் தமிழ்லேயே பஞ்சு டயலாக் பேசி பாடம் எடுப்பது இதெல்லாம் கடந்து வந்துட்டோம். ஆனாலும் இன்னமும் அதே மாதிரியான படங்கள் வருகின்றன அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப துயரமான ஒரு விஷயம். இது வந்து வளர்ந்து வந்ததுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய நஞ்சை அடுத்த தலைமுறைக்கு விதைக்க ஆரம்பித்துவிடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. இதுக்கு என்னென்னா இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம போய் தடுத்து நிறுத்த முடியாது, தடுத்து நிறுத்தவும் கூடாது. இதெல்லாம் கருத்து சுதந்திரம். அப்போ என்ன அப்படின்னா கலை ரீதியிலாக வலதுசாரிக்கு எதிரான சிந்தனைகளை, கலை ரீதியிலான படைப்புகளை உருவாக்க வேண்டியது மிக மிக முக்கியம். தமிழில் அது ஓரளவுக்கு சாத்தியமாகிட்டு இருக்குது. ரஞ்சித்தாக இருக்கட்டும், மாரி செல்வராஜாக இருக்கட்டும், வெற்றிமாறனாக இருக்கட்டும், அது மாதிரி நம்பிக்கை அளிக்கக்கூடிய நிறைய இயக்குநர்கள், இப்போ தமிழரசன் பச்சைமுத்து மாதிரியான லப்பர் பந்து திரைப்படத்தை எடுத்தவர், அந்த மாதிரியான நிறைய பேர் வந்து வந்திருக்கிறார்கள். அது உண்மையிலேயே ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய இளைஞர்கள் இது மாதிரி வரணும். ஒருவேளை மோகன் சத்திரியனுக்கு வந்து தப்பித்தவை வந்து படம் எடுக்க தெரிஞ்ச ஒரு படம் எடுத்துட்டா கூட அதை மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஏராளமான படங்கள் வந்தால் மட்டும்தான் இதை எதிர்கொள்ள முடியும். அந்த வகையில் வந்து இந்தி சினிமாங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் தோன்றுகிறது. ஓகே, கடைசியாக 2 விளையாட்டு செய்திகள். ஒரு விளையாட்டு செய்தி என்ன அப்படின்னா, ஜிகே மணி சொல்லியிருக்கிறார், நாங்கள் 2 நாட்களில் கூட்டணி முடிவை அறிவித்துள்ளோம்.
இந்த இதில் தீரநதி சொல்லுவாங்க தோ கிலோமீட்டர் மாதிரி என்னன்னா வந்து எந்த கட்சியுடன் கூட்டணி போவது அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக ஆலோசனை செய்து கொண்டே இருந்ததுனால ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. சாரிங்க, சீக்கிரம் 2 நாள் சொல்லணும். இருக்கிற 2 கூட்டணிலையுமே வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திமுக கூட்டணியில் வாய்ப்பே இல்லை. விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு இருக்கிறது. கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ப்பதில்லைங்கிற முடிவுக்கு திமுக கூட்டணி வந்துருச்சு. அதிமுக கூட்டணியில் அன்புமணி இருக்காரு, ராமதாஸே போக மாட்டாரு. தாவேகா இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று தாவேகா கூட்டணிக்கு போகணும், இல்லை சசிகலா வந்து போய் சந்தித்திருக்கிறாங்கிறப்ப சசிகலா ராமதாஸ் தனித்து நிற்கணும். இது மட்டும் தான் இருக்கக்கூடிய ஆப்ஷன். அப்படியும் இல்லைன்னா ராமதாஸ் மட்டுமே தனித்து நிற்கணும். இருக்கக்கூடிய இது ஒன்று தான். இதில் என்ன தீவிரமாக ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டக்குன்னு அதையும் சொல்லி முடித்து விடுங்கள். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வியாழக்கிழமை ஆச்சு. அடுத்த வியாழக்கிழமை முடிவு தெரியும், காத்திருப்போம். இன்னொன்று, நாம் தமிழர் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கை அப்படி சொன்னாங்க கோச்சுக்கோங்க, அதிகார வரைவை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதாவது சீமான் ஆட்சிக்கு வந்தால்னா ஜனாதிபதியை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பார்களாம். தேர்ந்தெடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஜனாதிபதி என்ன பண்ணியிருக்காரு? இது வரைக்கும் இருந்த ஜனாதிபதிகள்லையே ஒரே ஒரு ஜனாதிபதி மட்டும்தான் ஆற்றலோடு சுயமரியாதையில் இருந்த ஒரே ஜனாதிபதினா KR நாராயணன் மட்டும்தான். அவர் தான் வந்து அம்பேத்கருடைய கொள்கைகளை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தார். வந்து அப்போ இருந்த ஒன்றியத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி ஒரு மாநில அரசை கலைப்பதற்கு வந்து அனுப்பிச்சிக்கிறாங்க. பொதுவாக அனுப்பிச்சு என்ன செய்வாங்கன்னா, கண்ணை முடிட்டு போகிற நீட்டில் இடத்துல கையெழுத்து போடுவது தான் குடியரசுத் தலைவருடைய வேலை. ஆனால் வந்து KR நாராயணன் வந்து திருப்பி அனுப்பித்தார். அப்படிலாம் வந்து உங்கள் இஷ்டத்துக்குலாம் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டு. அதே போல் KR குடியரசு தின உரைகளை பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஏன்னா வந்து அது அவரே உருவாக்கக்கூடிய ஒன்று. அவரை தவிர இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஜனாதிபதியும் ஒன்றும் பெருசாக சாதிச்ச மாதிரி தெரியல. அவங்க மக்களால் தேர்ந்தெடுத்தா என்ன, தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் என்ன அப்படின்னு. உண்மையிலே வந்து இங்கே எப்படி கவர்னர் தேவையில்லாத அணியோ அது மாதிரி அங்கே ஒரு குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது அவரால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர் வந்து மக்கள் நேரடியாகவே தேர்ந்தெடுப்பார்கள். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து 5 தலைநகரங்கள் அப்படின்னு அடிச்சிருக்கிறாங்க. என்னன்னா வந்து நிர்வாக தலைநகரம் திருச்சி, அதாவது தலைமைச் செயலகம் எல்லாமே அங்கே போயிடும். அதுக்கப்புறம் வந்து தொழில்நுட்ப தலைநகரம் சென்னை, டைட்டில் பார்க்கலாம் மாற்ற மாட்டாங்க, அது இங்கே தான் இருக்கும். தொழில் நகரம் கோவை, தொழில் தலைநகரம் வந்து கோவை, அது ஏற்கனவே இருக்கிறது தான். பண்பாட்டு தலைநகரம் மதுரை. என்ன அங்கே மட்டும் ஏன் பண்பாடு இருக்குது அப்படிங்கிற நமக்கு புரியலை. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து அது பண்பாடு இருக்குன்னு ஒற்றை பண்பாடுங்கிறது எங்கேயுமே கிடையாது. பல்வேறு விதமான பண்பாடுகள் தான் இங்கே இருக்கிற. தமிழ் பண்பாடு என்பதே பல்வேறு விதமான பண்பாடுகளுடைய ஒரு கூட்டிசைவு தான் தமிழ் பண்பாடு என்பது. அதனால் மதுரைன்னா மட்டும் பண்பாடு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நைட்டு விடிய இட்லி ஊற்றுவாங்க அப்படிங்கிறது ஒரு பண்பாடுன்னு சொல்லிட முடியுமா? ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு விதமான பண்பாடு இருக்கத்தான் செய்கிறது. மெய்யியல் தலைநகரம் கன்னியாகுமரி அப்படின்றார். மெய்யியல் அப்படின்னா மெய்யியலை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று ஆன்மீகம், இன்னொன்று தத்துவம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் எந்த இடத்துல கன்னியாகுமரி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஆன்மீகம் என்பது என்ன, ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா மதம் சார்ந்த தத்துவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ இந்து மதம்னு ஒன்று இருக்குது. இவங்க இந்துக்களை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சைவம், வைணவம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது, கிறிஸ்தவம் இருக்குது, அதே மாதிரி பௌத்தம் இங்கே இருந்திருக்கிறது. இப்போ இதுக்கும் கன்னியாகுமரிக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரில. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாரு, நீங்கள் இது நாகப்பட்டினம் அந்த சைட்லாம் போனீங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச்சும் இருக்குது, நாகூர் தர்காவும் இருக்குது. கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள்ங்கிறத தாண்டி நமக்கு தெரிஞ்ச அதில் மெய்யியல் அவங்க மாதிரிலாம் தத்துவமும் அப்படி ஒன்றும் பெருசாக எந்த அடிப்படையில் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரில. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நம்பிக்கை தான் என்னென்னா, ஆட்சிக்கெல்லாம் வரப்போகிறத ஏதாவது ஒன்று விட்டு அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இது. அதே மாதிரி சிறுவல்லிபுத்தூர் கோயில் முத்திரை மாதிரி திருவள்ளுவரை கொண்டு வர பண்ணுங்கிறாரு. அதெல்லாம் உள்ள பாராட்டத்துக்கு வச்சுருந்தேன். ஆனால் இதெல்லாம் நடக்காதுங்கிறது தான் இருக்கக்கூடிய ஒரு காமெடி. அதனால் அவரே வேட்பாளர் அறிவித்து அவரே தேர்தல். மற்ற கட்சிகள் என்னென்னா வேட்பாளர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நேர்காணல், அவங்ககிட்ட விருப்பம் மனு அதெல்லாம் இருக்கும். தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு ஒரு குழுவெல்லாம் போட்டு அவங்க பண்ணுவாங்க. இது என்னன்னா வந்து ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப் பார்வர்டெலாம் எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படி அண்ணன் சொல்லண்டா நம்ம ஆட்சியாக இதாண்டா அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய ஒன்று. அவர் என்ன இருக்கக்கூடிய ஒரே கொள்ளாடி ஏகப்பட்ட காமெடி இருக்குது. நீ பாட்டு விஜய் இந்த காமெடி பண்ணுறாருன்னு அண்ணனை மறந்தாது. அண்ணன் காமெடி தான் என்றைக்குமே நிலச்சி நிற்கும் அப்படின்னு நம்மளுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற வேண்டுகோளையுமே வைப்போம். ஏன்னா இப்போ ராமதாஸ்க்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாருன்னு உலகத்தில் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. எப்பவுமே சீரியஸாக இருப்பா. அப்படி அவரே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்கிறப்ப உண்மையிலே சீமானுடைய நிலைமைங்கிறது ரொம்ப பரிதாபகரமானது. நிச்சயம் அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்க. ஆரம்பி வேறு இல்லை அப்படிங்கிறத என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற வேண்டுகோளை முன்வைத்து தொடர்ச்சியாக இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.